ஸோ ஹாய் ஹலோ மக்களே, இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாத்துலேயும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வந்து பிளாக் ஃப்ரூட்ஸில் இப்போ நம்மக்கிட்ட வெறும் காம்பேக்ட் மட்டும் தான் இருக்குது, ஒரு ஃப்ரூட் இல்லை, எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு இடன் என்பிசி கிட்ட போகிறோம் கைஸ். அந்த என்பிசி கிட்ட போயிட்டு ஒரு 3 ஸ்கில் நம்ம அவங்ககிட்ட காசு கொடுத்து வாங்க போகிறோம். வாங்கிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளை யாராலையும் பிடிக்க முடியாது கைஸ் இந்த உலகத்தில். நாம் தான் இனிமேல். அதுக்கு முன்னாடி நம்ம காச்சா கிட்ட போய் ஒரு ஃப்ரூட் ரோலை போட்டுருவோம் வாங்க. போன தடவை ஃப்ரூட் ரோல் போட்டதுக்கே தலைவன் ராக்கெட்டை தந்து தம்பி இங்கேருந்து கிளம்பிட்டு ராக்கெட் பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இப்போ என்ன தர போகிறேன்னு தெரியல. எவ்வளோசே தம்பி கொடுத்துருப்பா, நல்ல ஃப்ரூட்டா, ரேண்டம் ஃப்ரூட்டு. அண்டர்ஸ்டுட்டு. ஓகே, ரோலை போட்டாச்சு கைஸ். கீழே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பிளேடு ஃப்ரூட்டு தான் கரெக்டு. என்னமோ போகுது ரெட் கலரில், ஆனால் நமக்கு பிளேடு காமனு ராக்கெட்டை தவிர இன்னும் தர மாட்டேங்கிறான். சரி ஓகே. ஆனால் கைஸ் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, பிளேட் ஃப்ரூட்டுக்கு வந்து எமௌண்ட் இருக்குது கைஸ். நல்ல ஒரு எமௌண்ட் உள்ள ஃப்ரூட் வந்து பிளேட் ஃப்ரூட்டு. ஒரு அண்டர் ரேட்டடான ஃப்ரூட்டுன்னு சொல்லலாம் இந்த கேமில். இந்த பிளேட் ஃப்ரூட்டை வச்சு கிரைண்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குமே, அதனால் பிரச்சனை இல்லை. இந்த நல்ல ஃப்ரூட்டு தான், ஓகே. ஒரு ஆவரேஜான ஃப்ரூட்டு தான். C1 பிளேயருக்கு லைட் ஃப்ரூட் இருந்தால் ஓகே, ஏன்னா ஈஸியாக ட்ராவலும் பண்ணிக்கலாம். இந்த கப்பல் எடுத்துகிட்டு வர தேவையில்லை, அது வருது வேகத்தில். இதுக்கு நான் பறந்தே ஓடியே வந்துடுவோம் போல் அது வேகமாக. சரி, இந்த பிளேடு ஃப்ரூட்டை சாப்பிட்ருவோம். இப்போ சாப்பிட்டாச்சு. பிளேடுக்கு வந்து எம்மௌண்ட் இருக்குது. சரிங்க, உங்களுக்கு காட்டுறேன். பிளேடு வந்து பர்பிள் கலர் பார்த்தீங்கன்னா தெரியும். இதோ எம்மன் செம்மையாக இருக்கா, பர்பிள் கலரில் அப்படியே சும்மா வெட்டு 1 துண்டு 2 காய்ஸ். இனிமேல் அவ்வளோதான், எவன் வந்தாலும் வெட்டு 1 துண்டு 2 தான். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேட் ஃப்ரூட்டுக்கு வந்து ஒரு பவர் இருக்குது காய்ஸ். இப்போ உங்களுக்கு எனிமியோ இல்லை வேறு ஏதோ ஒரு பிளேயரோ உங்களை வந்து ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா டேமேஜ் வந்து உங்கள் மேலே விடாது. ஏன்னா பிளேடு ஃப்ரூட்டுன்றது ஸ்வாட் டேமேஜுக்கு வந்து எதுவான ஃப்ரூட்டு அதான் கைஸ். அது வந்து டேமேஜ் வந்து உங்களுக்கு விழாது. அதான் சொல்ல வந்தேன், டேமேஜ் வந்து உங்களுக்கு விழாது. பிளேட் ஃப்ரூட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஸ்வாட் டேமேஜ் மட்டும் உங்களுக்கு வராது, மற்றபடி கையில் குத்துனா உங்களுக்கு விழுவும் ஆடி. ஸோ இப்போ ஸ்டாட்ஸ் போட்டுருவோம். ஸ்டாட் பாயிண்ட் ஒரு 30 இருக்குது, அதை வந்து பிளாக் ஃப்ரூட்டுக்குன்னு வச்சுருந்தேன். அதை போட்டுருவோம். எவ்வளோ டேமேஜ் போகுதுன்னு தெரியல. ஒரு அடிக்கு நான் 19 போகுது கைஸ். பரவாயில்ல, ஒரு நல்ல எம்மன் உள்ள ஃப்ரூட்டு. ஜெட் எபிலிட்டி தான், ஏதோ சொயின்னு சுற்றிட்டே போகுது ஃபேனு மாதிரி. சரி கேஷ், இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா போய் ஃபஸ்ட்டு கிரைண்டிங் பண்ணுறோம். கிரைண்டிங் பண்ணிட்டு உங்களுக்கு கரெக்டாக அந்த என்பிசி எங்கே இருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோ வில்லேஜில் தான் இருப்பான். நான் கரெக்டாக ஸ்னோ வில்லேஜ் போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் கைஸ். அது வரைக்கும் போய் கிரைண்டிங் பண்ணுறேன். கிரைண்டிங் பண்ணிட்டு காசெல்லாம் சேர்த்துட்டு அப்புறமா உங்களை வந்து சந்திக்கிறேன், சரியா? ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம லெவல் வந்து இப்போ 91. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட 1.28 மில்லியன் மணி இருக்குது. இது போதும்னு நினைக்கிறேன். 3 ஸ்கில்லே அவர்கிட்ட போய் வாங்கலான்னு நினைக்கிறேன். அவர் ஒரு குகைக்குள்ளே உட்காந்துருப்பாரு கைஸ். அவரை போய் இன்றைக்கி கண்டுபிடிச்சி அவர் இன்றைக்கி வாங்க போகிற. கண்டுபிடிக்கலாம் வேணாம், அவர் அந்த குகைக்குள்ளே போனாலே இருப்பார். இருங்க, நான் உங்களுக்கு ஸ்னோ வில்லேஜ் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவர் எங்கே இருப்பார் அப்படின்றத. ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து ஸ்னோ வில்லேஜ் வந்துவிட்டோம். இங்கே ஒரு ஹோம் பாயிண்ட்டை செட் பண்ணிடுவோம். ஏன்னா அடுத்த வர எல்லா கொஸ்டும் நமக்கு இங்கே தான், ஸ்னோ வில்லேஜில் தான் கைஸ் அடுத்தடுத்த கொஸ்ட்லாம் நமக்கு இருக்குது. ஸோ இங்கேயே ஹோம் பாயிண்ட் செட் பண்ணிடலாம். சரி ப்ரோ, அதான் ஸ்னோ வில்லேஜ் வந்துட்டேல, எங்கே ப்ரோ அந்த என்பிசி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. அந்த என்பிசி எங்கேயும் இல்லை கைஸ். உங்களுக்கு பின்னாடி எனக்கு அந்த எப்படி சொல்ல, அந்த ஏணி மாதிரி ஏறுது இல்லையா, இந்த ஏணிக்கு அப்படியே இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போனீங்கன்னா அந்த இடம் நான் காட்டுற பாருங்கள். அந்த இடம் இதுதான் ஸ்னோ வில்லேஜ். இந்த ஸ்னோ வில்லேஜில் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே நடந்து போனீங்கன்னா ஒரு குகை மாதிரி ஒன்று வரும் கைஸ். இருங்க உங்களுக்கே காட்டுறேன். இந்த மாதிரி இந்த ஏணியில் அப்படியே கொஞ்சம் ஏறினீங்கன்னு வைங்களேன், அப்படியே இந்த இது வரும். இந்த படி அப்படியே இந்த சைடில் தாவி அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குகை தென்படும் கைஸ். ஒரு குகை. என்ன ப்ரோ அது குகை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கைஸ், அது குகை தான். இந்த குகைக்குள்ளே போனீங்கனாலே போதும், அவர் இங்கே தான் ஒளிஞ்சிட்ருப்பார். இதோ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த குகைக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே ஒரு என்பிசி நல்லா ஒரு 4 விதைக்கட்டையை மேலே வச்சு எரிய விட்டு 2 பாயை சைடில் விரிச்சிட்டு ஒருத்தர் தான் இருக்கார். 2 பாய் எதுக்குன்னு தெரில. தலைவர் ஏதோ வேலை பண்ணுறாரு. சரி விடுங்க, அது எதுக்கு நமக்கு, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். இவர்கிட்ட போகிறோம். இப்போ இவர்கிட்ட தான் பின்னாடி இருக்கிற பார்த்தீங்களா எபிலிட்டி டீச்சர், இவர்கிட்ட தான் நம்ம போய் ஒரு 3 எபிலிட்டியை வந்து கற்றுக்க போகிறாங்க. ஒரு 3 எபிலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏர் ஜம்ப்பு, ஆரா,
ஃப்ளாஷ் ஸ்டெப் ஏர் ஜம்ப்பு 10K அதை லேர்ன் பண்ணிடலாம். ஏர் ஜம்ப்பு வாங்கியாச்சு. அடுத்து ஆரா வாங்குங்க. ஆரா வாங்கி ஆரா ஃபார்மிங் பண்ணேன் கைஸ். ஆரா வாங்கியாச்சு, அது ஒரு 25K கைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன இது அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஸ்டெப் வாங்க. இப்போ நம்மக்கிட்ட காசு இல்லை, 93,000 தான் இருக்குது. சரி கொஞ்ச நேரம் கிரைண்டிங் பண்ணிட்டு கரெக்டாக உங்களை வாங்கும் போது திருப்பி வந்து உங்களை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த 2 எபிலிட்டியோட பவர் என்னன்னு காட்டிடுறேன். இப்போ இந்த ஆரா ஆன் பண்ணிங்களா பார்த்தீங்களா, என் கையில் 2 பிளாக் கலர் ட்ரீன் வந்துச்சு பார்த்தீங்களா, இதுதான் இந்த ஆரா மீன்ஸ் எப்படின்னா நம்ம இது இருக்கலாம் ஒன் பீஸ் அந்த இது அனிமையில் வந்து லுஃபியோ யாரோ ஆரா கையில் போட்டு கையோட கலர் வந்து ஒரு மாதிரி ரெட் கலரில் மாறும். அதே மாதிரி தான் இந்த கேம்லேயும் நம்ம பாடியில் வந்து நம்ம கை வந்து ரெட் கலரில் மாறிடும். அப்புறமா ஏர் ஸ்டெப்புன்ற பாருங்களேன், ஏர் ஜம்ப்புன்னு வாங்கலாம் பார்த்தீங்களா. அது எப்படின்னா இப்போ நீங்கள் நார்மலாக ஜம்ப் பண்ணணும்னு வைங்களேன், நீங்கள் ஜம்ப் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நார்மலாக அந்த ஏர் ஜம்ப் இல்லாமல் வாங்காமல் நீங்கள் ஜம்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சும்மா அந்த மாதிரி 2 ஜம்ப்பு தான் பண்ண முடியும். அதை பண்ணிங்கன்னா ஒரு கட்டையை கூட உங்களால் தாண்ட முடியாது. இதை பாருங்கள், இந்த கல்லை கூட உங்கள் கல் மேலே கூட ஏற முடியாது. ஆனால் இந்த ஏர் ஜம்ப் வாங்கினீங்கன்னு வைங்களேன், சும்மா பறக்கலாம் கைஸ். அப்படியே வானம் அப்படியே சிறை கட்டிச்சு பறப்போம் நாங்கன்ற மாதிரி அப்படியே பறக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஏர் ஜம்ப்பு ஆராவோட பவரு. ஸோ இது வாங்கியாச்சு. இப்போ நான் போய் கிரைண்டிங் பண்ணிட்டு உங்களுக்கு இது ஃப்ளாஷ் ஸ்டெப் வாங்கினதும் வாங்க சொல்ல உங்களை வந்து பார்க்குறேன் கைஸ். சரியா, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்துவிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மணி பெல்லி வந்து ஒரு 1 மில்லியன் இருக்குது. அடித்து வரதுக்குள்ளே டைட் ஆகிடுச்சு. சரி திருப்பி அந்த குகைக்குள்ளே போனதோ, இந்த குகை தான் கைஸ். திருப்பி அந்த குகைக்குள்ளே போயிட்டு திருப்பி அந்த ஆளை பிடிச்சி அவர்கிட்டருந்து என்னது ஃப்ளாஷ் ஸ்டெப் வாங்கணும் கைஸ். இப்போ போய் ஃப்ளாஷ் ஸ்டெப் வாங்க போகிறோம். வாங்க உள்ளே போயிட்டு திருப்பி அவர்கிட்ட போயிட்டு ஃப்ளாஷ் ஸ்டெப் வாங்கிடுவோம். நான் வந்தாச்சு. தாத்தா ஃப்ளாஷ் ஸ்டெப்பை தாங்கோ. எபிலிட்டி டீச்சர் இவர் தான். 1 மில்லியன் கைஸ். 1 மில்லியன் கொடுத்து ஃப்ளாஷ் ஸ்டெப் வாங்கும். ப்ரோ இதெல்லாம் எதுக்கு ப்ரோ வாங்கிட்டு, இதெல்லாம் வேஸ்ட்டு தானே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை கைஸ் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நம்ம வந்து ஒரு பவுண்டி ஹண்டராக மாற போகிறோம் அப்படின்னு. ஒரு பவுண்டி ஹண்டிங் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக்கான விஷயம், மெயின் பேசிக்கலி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து இந்த ஃப்ளாஷ் ஸ்டெப்பு, இந்த ஆரா தான். நம்ம இந்த ஆரா யூஸ் பண்ணால் தான் நம்ம டேமேஜ் வந்து சம்டைம்ஸ் எனிமி மேலேயே படும். அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அப்புறம் இந்த ஃப்ளாஷ் ஸ்டெப்பை யூஸ் பண்ணி எனிமீஸோட அட்டாக்கை வந்து நம்ம டாஜ் பண்ணி டக்குன்னு எஸ்கேப் ஆகிறது யூஸ் ஆகும். வேணால் பாருங்கள், உங்களுக்கு வேணால் காட்டுறேன். இந்த ஃப்ளாஷ் ஸ்டெப்பை நான் அந்த என்னோடய மவுஸ் கர்சர் அந்த சைடு வைக்கிறேன்னா, இப்போ எனிமி நம்ம இருக்கிற இடத்துல இது பண்ணாங்கன்னு வைங்களேன், அட்டாக் பண்ணாங்கன்னா நம்ம டக்குன்னு உங்களுக்கு என்ன ஆர் பட்டன் அமுக்கணும்னா நம்ம டக்குன்னு அந்த இடத்துக்கு போயிடும். ஸோ அந்த டேமேஜ்லேருந்து நம்ம ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம். அதுக்கு தான் அந்த ஃப்ளாஷ் ஸ்டெப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போக போக நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. இனிமேல் வர வீடியோலாம் இனிமேல் ஃபஸ்ட்டு சியில் முடிச்சிடலாம். சீக்கிரமாக ஃபஸ்ட்டு சியை முடிச்சிடுவேன். ஃபஸ்ட்டு சி முடிச்சு செகண்ட் சி போன உடனே பவுண்டி ஹண்டிங் தான் கைஸ். அப்போ உங்களுக்கு நிறைய சொல்லித்தரேன்ல. ஃபஸ்ட்டு சி எப்படியும் சீக்கிரமாக முடிச்சிடுவேன் கைஸ். ஃபஸ்ட்டு சி முடிச்சு செகண்ட் சி போனதுக்கு உடனே வந்து நம்ம பவுண்டி ஹண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்புறமா எல்லோரும் போகிற வர எல்லாத்தையும் அடித்து போட்டு தம்சம் பண்ணுறோம், பிரச்சனையும் கிடையாது. அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டியாகோ. மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா இந்த சேனலில் சரி ப்ரோ நீ நல்லா தான் ப்ரோ பண்ணுற, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணு ப்ரோ அப்படின்னு சொல்லி எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கிறதுக்கோசம் ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக்கு மட்டும் பண்ணிடுங்க. அதுவும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா சொல்ல வேணாம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஹேட்ஸ் ஆஃப், பாய்.